டியூஸ்டே மார்னிங் காலையில் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்ததும் ஐயையோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம் போலவேன்னு தோணுச்சு. ஏன்னா ஆயுத பூஜையை முன்னிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். நேற்று நைட்டே சொன்னாங்க கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு. மறந்துருப்பாங்கன்னு நினச்சா எனக்கு முன்னாடி எழுந்து வந்து எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. சரி வேற வழி இல்லை, இதெல்லாம் கழுவுறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகுமோ. அதுலேயும் நான் அடுத்த டைம் எப்போ பெங்களூர் வருவேன்னு தெரியாது. அப்போ தான் திரும்பவும் இதெல்லாம் கழுவணும். சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னா என் பையன் வந்துட்டான். நம்ம தான் பேக் வாங்கியிருக்கோமே எதுக்கு, இப்படிலாம் விதவிதமாக போட்டு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான். கொஞ்ச நேரம் தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இந்த கிளாஸ் வேர்லாம் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் வாஷ் பண்ணால் திரும்பவும் புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். வாஷ் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம மின்னல் வேகத்தில் செயல்படணும். அப்போ தான் எல்லாத்தையும் கழுவ முடியும். இதெல்லாம் மேலே ரேக்கில் இருக்கிறது மட்டும்தான். இன்னும் கீழே கபோர்டில் இருக்கிறத ஓப்பன் கூட பண்ணல. இதெல்லாம் பால்கனியில் வச்சு காய வைக்கலான்னு பார்த்தா வெயில் வேற சதி பண்ணுது. திடீர்னு தூறல் விழுது, திடீர்னு வெயில் காயுது. கையோட தொடச்சி எடுத்து வச்சிடலான்னு உக்காந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகமே இப்படிதான் இருக்கு. நமக்கு நான் மட்டும் ஏதாவது ஒரு சதி வேலை நடக்கும். சார்மியும் மித்துவும் கிளீனாக ரெடி ஆகிட்டு உக்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டும் பருப்பு மசாலா எல்லாத்தையும் கிளீனாக கொட்டி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து கீழே ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு.